மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இட்லி கடை படத்துல ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப பெருத்த சந்தோஷம். இடைமுறையாக தனுஷோட அபாரமான இயக்கத்துல அவர் எவ்வளவு பிரமாதமான நடிகர்னு எனக்கு தெரியும். பட் ஒரு இயக்குனரா எனக்கு இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட நான் சில பேரை மட்டும்தான் இயக்குனராக ஃபீல் பண்ணுவேன். இது எல்லாரும் இந்த மாதிரி ரைட்டர்ஸாக தான் பார்ப்பேன். அவங்க எழுதியிருக்க கதையை நம்ம மூலமா வெளிப்படுத்துறாங்க அப்படிதான் நினைப்பேன். மிக சில பேரை மட்டும்தான் இவங்க ரியல் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்ப்பேன். அப்படி பார்த்த பிரமிச்ச ஒரு தனுஷோட இந்த இட்லி கடை படத்துல நானும் ஒரு மினி இட்லியா நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படம். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். படம் ரிலீஸ் ஆகும். நம்ம ஒரு டோட்டலா ஒரு புது இதுல பார்ப்போங்க. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ ஹோப் யூ ஆல் லவ் இட். வந்து பாருங்க. என்ஜாய் தி ஃபில்ம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் தனுஷ் பகரோட டிரெக்ஷன்ல பண்றது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பிகாஸ் நான் பார்த்ததுக்கு அப்புறமே ஒரு படத்துல பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். அது எவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நிறைய பண்ண அந்த கதை, என்னோட கதாபாத்திரம், அது டிராவல் பண்ற அந்த வேர்ல்டு பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம், இதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றான்ற விஷயம் பயங்கரமா ஈர்த்தது. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல அந்த கோர் எமோஷன் படம் ஃபுல்லா அதை கதையில எங்கேயுமே டீவியேட் ஆகாம கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ற விதம் சூப்பர். ஸோ ஐ திங்க் இந்த படம் நிச்சயமா இந்த எல்லாருக்கும், அதாவது ரசிகர்கள் மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆல் ஹாப்பி, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். அண்ட் தனுஷ் கோட பேண்டில் ஆஃப் டேலண்ட். அண்ட் அவரை பார்த்து நிறைய இடத்துல நான் விழுந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு, சத்யராஜ் சார், பார்த்துட்டேன், அப்புறம் ராஜ்கிரண் சார், சமுத்திரகன், அப்புறம் ஷாலினி பாண்டே, நித்யா மேனன். ஸோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். ஐ திங்க் ஆஸ் அ டைரக்டர் ரொம்ப தெளிவா அவருக்கு என்ன வேணுமோ ஆர்டிஸ்ட் வந்து அந்த வேலையை வாங்கியிருக்காரு. அண்ட் ரொம்ப பக்குவமா, அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், மணி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், கௌதம் சார், அரியழகன் சார். பட் ஆனா இவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ற விதம், அண்ட் அவ்வளவு மெச்சோர்டா ஒரு ஷாட் வைக்கிறத இருந்த கூட அந்த ஸ்டேஜிங்ல இருந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு விஷன். நிச்சயமா இந்த படம் October 1st உங்க எல்லாருக்கும் பெரிய ஃபீஸ்டா இருக்கும். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐ எம் பார்ட் ஆஃப் இட்லி கடை. ஸோ நிச்சயமா இந்த படம் ஆல்ரெடி ரெண்டு பாட்டு நீங்க கேட்டுட்டீங்க. அது ஒரு மேஜிக். தனுஷ் போகரும் ஜி பிரகாஷ் போகரும் அவர் எப்ப சேர்ந்தாலும் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் நிச்சயமா இந்த படம் படத்தோட அந்த மியூசிக்கை நீங்க கேட்கும் போது இன்னும் ரசிப்பீங்க. ஐம் ஆல்சோ வெயிட்டிங் ஜி பிரகாஷ் போகரோட மியூசிக்கோட RRக்கு வெயிட்டிங், படத்தோட சேர்ந்து பார்க்கணும்ட்டு. ஸோ ரொம்ப ஆவலா இருக்கும். ஐம் ரியலி ஹாப்பி தட் இஸ் ஹேப்பனிங் டுடே. Thank you so much. Thanks Dhanush brother for giving this opportunity. Thank you. ஒரு பயங்கர ஒரு ரூட்டடான ஃபிலிம். ஒரு நம்ம மண் வாசனையோட, நம்ம மண்ணுடைய ஒரு கலரோட, ஒரு அசுரனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோக் ஜானர்ல பண்ற படம். கதைக்கு ரொம்ப உண்மையான ஒரு பாதைகளாகவும், கதைக்கு கதையோட்டமான ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிலிமோட உங்களுக்கு சேர்ந்து அதோடைய அந்த மேஜிக் நீங்க வந்து விட்னஸ் பண்ணும்போது டெஃபினட்டா நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஃபீல் கிடைக்கும். அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆடியோவா, அதுதான் ஒரு இதுவா பண்ணியிருக்கோம். ஒரு இமோஷனலான ஃபிலிம், லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ரூட்டட். ஸோ இன்னைக்கு ஆடியோ லான்ச் பார்க்கலாம், கேட்டு சொல்லுங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் வர வேண்டியது இருக்கு. ஒரு 2 ஃபோக் சாங்ஸ் வர வேண்டியது இருக்கு, ஒரு ஃபன் வெஸ்டர்ன் சாங் வர வேண்டியது இருக்கு. அது எல்லாமே அந்த வெஸ்டர்ன் சாங் ரொம்ப கேட்சியான ஒரு சாங் அடுத்து வரத்துக்கு இருக்கு. நீங்க கேட்டு சொல்லுங்க. எப்படி இருக்கும்? நண்பர்களுக்கு வணக்கம். இட்லி கடை ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளா எனக்கு தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசை. இந்த படத்துல நிறைவேறி இருக்குது. அவரு ஒரு நடிகரா எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவோ விருதுகள் வாங்கிட்டாரு. ஒரு டைரக்டரா இன்னைக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போதே தெரியுது, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவ்வளவு நுணுக்கமா கவனமா செயல்படுறாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். மீதி விஷயங்கள்லாம் அங்க பேசலாம். எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அண்ணன் ராஜ்கிரண் அவர்கள், அவர் ஒருத்தர் தான் அண்ணன் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
மற்றபடி எல்லா தம்பிகள் தான். சமுத்திரகனி சார், தம்பி அருண் விஜய், தம்பி பார்த்திபன், இளவரசன், நித்யானந்தன், பாண்டே, ஷாலினி பாண்டே, எனக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை. அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியா நினைச்சிருக்காங்க. மற்ற விஷயம் அங்க பேசி இங்க பேசிட்டுன்னா தீர்ந்து போயிருங்க. இருக்கிற ஐட்டங்கள் இருக்கிற அங்க போய் பேசிக்கிறோம். பின்னாடி சத்யராஜ் வீட்டு பேர் அவர் பேசுவார். அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் வணக்கமும். இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டுக்காக எல்லோரும் வந்திருக்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.